சிகேடி பேஷண்ட் எந்த இடத்துல சிறப்பான சிகிச்சை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்ப எடுக்கிற சிகிச்சையோடு சேர்த்து சித்தா ஆயுர்வேதால அற்புதமான சிகிச்சை இருக்கு. சித்தாவுல 4448க்கும் சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் கொடுத்துட்டு வராங்க. அருகில் நீங்க இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற சித்தா டாக்டர்களையோ பாரம்பரிய வைத்தியர்களையோ போய் பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கிட்னி ஃபெயிலருக்கு சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு, பயப்பட வேண்டாம். ஆனா அதே சமயத்துல ஆங்கில மருத்துவத்துல டயாலிசிஸ் மற்றும் மருந்து மாத்திரைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உயிர் காக்கும் மருத்துவ முறைன்னு கூட இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதே சமயத்துல அதோட சேர்த்து சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை எடுக்கும்போது நீங்க உங்களுடைய அந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை மெல்ல மெல்ல சரி பண்ண முடியும். நம்ம கிட்ட வந்த ஒரு பேஷண்ட், அவருக்கு சிகிச்சை கொடுத்தவர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சித்த மருத்துவர். அவர் நம்ம கிட்ட வரும்போது EGFR லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. கிரியேட்டின் யூரியாலாம் நார்மல் ஆயிடுச்சு. பேரு மனோகர். டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி 2024 அவருடைய EGFR ரிப்போர்ட் 52 இருக்கு. நண்பர்களே, ஒரு 10 மாத சிகிச்சைக்கு பின்னாடி அவர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்காரு. அவருடைய வாழ்வியல் முறை மாத்தது, உணவுல சரிவிகித உணவு கொடுத்து சரியான மருந்துகள் ஆலோசனைப்படி, சரியான மருந்துகள் சித்த மருத்துவ ஆலோசனைப்படி, சதீஷ் டாக்டர் ஆலோசனைப்படி எடுத்துட்டு வராரு. ஒரு 10 மாசம் கழிச்சு அவருடைய EGFR ரிப்போர்ட் நான் இப்ப உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இப்ப ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 9வது மாசம் 2025 அவருடைய EGFR 62 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஒரு 4 மாதங்களுக்கு மேலாக அவர் சிகிச்சை எடுத்த பின்னாடி ரொம்ப ரொம்ப அற்புதமா அந்த EGFR லெவல் இன்கிரீஸ் ஆகிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்டை பாருங்க. 17ஆம் தேதி 2வது மாசம் 2026 அவருடைய EGFR ரிப்போர்ட் 85. நண்பர்களே, EGFR கம்மியா இருந்த அந்த ரிப்போர்ட்டையும் EGFR ஒரு வருஷத்துக்கு மேல சிகிச்சை எடுத்த பின்னாடி 85 உயர்ந்திருக்கிற ரிப்போர்ட்டையும் நீங்க கண்கூடா பாக்குறீங்க. இப்போ அந்த பேஷண்ட் ரொம்ப அற்புதமா நலமா இருக்கார். நான் இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட, டயாலிசிஸோட, சித்த ஆயுர்வேத மருந்துகளோட அதெல்லாம் கண்டிப்பா தேவை, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து சித்த மருத்துவத்துல இதுக்கான சிறப்பான சிகிச்சை இருக்கு. சரியான இடத்துல நீங்க போய் எடுத்து தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்க.